வணக்கம். தலைப்புச் செய்திகள். புதுவை மாநிலத்தில் விவசாயிகளுக்கான ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்தை முதல்வர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் பயிர் உற்பத்தி திட்டத்தில் நெல் மற்றும் சிறுதானிய சாகுபடியில் ஈடுபடும் விவசாயிகளை ஊக்கப்படுத்தும் வகையில் அவர்களுக்கு உற்பத்தி ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி கடந்த 2023-24 ஆண்டு சம்பா பருவத்தில் உயர் ரக நெல் சாகுபடி செய்த 4858 பொது பிரிவு விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு தலா 5000 ரூபாய் வீதம் ரூபாய் 3.95 கோடியும், அட்டவணை பிரிவை சேர்ந்த 446 விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு தலா 6000 ரூபாய் வீதம் 29.76 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டன. பாரம்பரிய நெல் சாகுபடி செய்த 96 பொதுப்பிரிவு விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 9.72 ரூபாய் லட்சமும், அட்டவணை பிரிவு விவசாயிகள் 7 பேருக்கு 29,340 ரூபாய் மற்றும் விதை உற்பத்தி திட்டத்தில் 1.54 லட்சம் ரூபாய் என மொத்தம் 5416 விவசாயிகளுக்கு 4.36 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையை முதல்வர் ரங்கசாமி வழங்கி தொடங்கி வைத்தார். அத்துடன் விவசாயிகளுக்கு தேவையான டிராக்டர், பவர் டில்லர், நெல் நடவு இயந்திரம், களை எடுக்கும் இயந்திரம் உள்ளிட்டவற்றையும் மானியத்தில் முதல்வர் வழங்கினார். நிகழ்ச்சியில் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். புதுச்சேரியில் 3 பேர் விஷவாயு தாக்கி உயிரிழந்த நிலையில் சாரம் பகுதியில் கழிவறைக்கு சென்ற கணவன் மனைவி மூச்சு திணறல் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் இருந்து வெளியான விஷவாயுவால் 3 பெண்கள் நேற்று முன்தினம் உயிரிழந்தனர். கடந்த 3 நாட்களாக பதற்றமான சூழலில் புதுச்சேரி இருந்து வரும் நிலையில் இன்று சாரம் பகுதியை சேர்ந்த பழனி பவானி தம்பதியினர் கழிவறைக்கு சென்ற போது மூச்சு திணறல் ஏற்பட்டு அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதியில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அப்பகுதியில் உள்ள பாதாள சாக்கடைகளை சீரமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனிடையே அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அவர்களை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் சந்தித்து ஆறுதல் கூறினார். மேலும் அவர்களுக்கு தேவையான சிகிச்சைகளை உடனடியாக அளிக்குமாறு மருத்துவர்களிடம் வலியுறுத்தினார். புதுச்சேரி மாநிலத்தில் இன்று இரவுடன் மீன்பிடி தடைக்காலம் முடிவடைய உள்ளதால் ஆழ்கடலில் மீன்பிடிக்க செல்லும் மீனவர்கள் கடலுக்குள் இன்று காலை முதலே செல்ல தொடங்கினர். கடல் வளத்தை பாதுகாக்கவும் மீன்கள் இனப்பெருக்கத்திற்காக புதுச்சேரி மாநிலத்தில் 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் கடந்த ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்தது. இதனால் புதுச்சேரி மாநில கடலோர பகுதியில் உள்ள மீனவர்கள் தங்களது படகுகளை கரையோரம் பாதுகாப்பாக நிறுத்தி வைத்து படகுகளை சீரமைத்தல், வலைகளை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் இன்று இரவுடன் மீன்பிடி தடைக்காலம் முடிவடைய உள்ளதால் தயார்படுத்தப்பட்ட ஆழ்கடலில் மீன்பிடிக்க செல்லும் விசை படகுகள் இன்று காலை முதலே மீனவர்களுடன் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். தடைக்காலத்தில் மீனவர்களுக்கு வழங்க வேண்டிய தடைக்கால நிவாரணத்தை உடனே வழங்க வேண்டும் எனவும் மீனவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மடுகரை ராமமூர்த்தி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி, வெங்கட சுப்பா ரெட்டியார் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா புத்தகம் மற்றும் சீருடையை துணை சபாநாயகர் ராஜவேலு வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதிக்கு உட்பட்ட மடுகரை ராமமூர்த்தி அரசு ஆண்கள் உயர்நிலைப் பள்ளியில் விலையில்லா புத்தகம் மற்றும் சீருடையை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக துணை சபாநாயகர் ராஜவேலு கலந்து கொண்டு மாணவர்களுக்கு விலையில்லா புத்தகம் மற்றும் சீருடையை வழங்கி சிறப்புரையாற்றினார். தலைமை ஆசிரியர் தேவசேனா அனைவரையும் வரவேற்று பேசினார். என்ஆர் காங்கிரஸ் தொகுதி தலைவர் தனபூபதி முன்னிலை வகித்தார். ஆசிரியர் சுந்தரம் நன்றி கூறினார். தொடர்ந்து மடுகரை வெங்கட சுப்பா ரெட்டியார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவிகளுக்கு சீருடை மற்றும் விலையில்லா புத்தகங்களை துணை சபாநாயகர் வழங்கினார். நிகழ்ச்சிக்கு வந்த அனைவரையும் தலைமை ஆசிரியர் வசந்தி வரவேற்று பேசினார். பள்ளி துணை முதல்வர் சிவகுமார் வாழ்த்துரை வழங்கி சிறப்புரையாற்றினார். இவ்விழாவில் அனைத்து ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையில் நீதி விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் என்றும், விசாரணை முடியும் வரை மாவட்ட ஆட்சியர் கட்டுப்பாட்டில் அரசு நிர்வாகம் வர வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார்.
புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்த சம்பவத்தை கண்டித்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது புதுவை அரசையும் அதிகாரிகளையும் கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். மேலும் அலுவலகத்திற்கு உள்ளே நுழைந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் அதிகாரிகள், காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன், நடந்த விபத்துக்கு புதுச்சேரி ஆளக்கூடிய என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி அரசு முழு பொறுப்பேற்க வேண்டும். கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு திரு வைத்திலிங்கம் அவர்கள் முதலமைச்சராக இருந்த போதும், திரு நமச்சிவாயம் அவர்கள் பொதுப்பணித்துறை அமைச்சராக காங்கிரஸ் கட்சியில் இருந்தபோது இந்த டெண்டர் விடப்பட்டது. அது அகில இந்திய அளவில் ஒரு ஹிட் லிஸ்ட்ல இருந்த ராம்கி என்கின்ற ஒரு நிறுவனம் சுமார் 290 கோடி ரூபாய் அளவுக்கு இந்த டெண்டரை எடுத்தாங்க. இந்த டெண்டர் விடும்போது பல்வேறு முறைகேடுகள், ஒர்க் ஆர்டு கொடுக்கும் போதே 20% கமிஷன் வாங்கின குற்றச்சாட்டு நாங்கள் அதிமுக சொல்லியிருந்தோம். இந்த பணியை செய்வதற்கு அவங்க தகுதியற்ற ஒரு நிறுவனம். இருந்தாலும் அப்போது இருந்த அரசு அவர்களிடம் கையூட்டு பெற்றுக்கொண்டு இந்த திட்டத்தை செய்வதற்கு அனுமதிச்சாங்க. இந்த திட்டம் செய்யும் போது 290 கோடி ரூபாய் பணியையும் அப்போது இருந்த ஒரே ஒரு சுரேஷ் ராஜன் என்பவர், அவர் இப்போ ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டாரு, அவருடைய மேற்பார்வையில் இந்த பணி மேற்கொள்ளப்பட்டது. புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தில் பொலிவுறு நகர திட்டத்தின் பணிகள் நடைபெறுவதை ஒட்டி வரும் 16ஆம் தேதி முதல் தற்காலிக பேருந்து நிலையமாக AFT மைதானம் செயல்படும் என நகராட்சி ஆணையர் அறிவித்துள்ளார். புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி பேருந்து நிலையத்தில் பொலிவுறு நகர திட்டத்தின் கீழ் கட்டுமான பணிகள் விரைவாக நடைபெற்று வருகின்றன. இதையடுத்து தற்காலிகமாக AFT மைதானத்துக்கு பேருந்து நிலையத்தை இடமாற்றம் செய்ய ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. பயணிகளுக்கு அடிப்படை வசதிகளான குடிநீர், கழிப்பறை, நிழற்குடை போன்றவை AFT மைதானத்தில் விரைவில் அமைக்கப்பட்டு வருகிறது. அதன்படி கடலூர் சாலையில் உள்ள தியாகி வெங்கட சுப்ப ரெட்டியார் சிலையிலிருந்து ரயில்வே கேட் வரையிலான சாலையின் இருபுறமும் வாகனங்கள் நிறுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆகவே எதிர்வரும் குறுகிய காலத்திற்கு புதுச்சேரி பேருந்து நிலைய கட்டுமான பணிகள் முடியும் வரை அனைத்து வழித்தட பேருந்துகளும் AFT மைதானத்தில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்பட உள்ளது. வரும் 16ஆம் தேதி முதல் AFT மைதானத்தில் இயங்கும் பேருந்து நிலையத்தை பயணிகள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மக்களவை தேர்தல் எதிரொலியாக பாஜக மாநில தலைவர் செல்வ கணபதி பதவி விலக கோரி மாநில செயலாளர் ரத்னவேல் பாஜக தலைமை அலுவலகத்தில் உள்ள பாரத மாதா சிலை முன்பு சட்டை இல்லாமல் அரை நிர்வாண போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மக்களவை தேர்தலில் பாஜக வேட்பாளர் தோல்வியடைந்தார். இதற்கு பொறுப்பேற்று பாஜக மாநில தலைவர் செல்வ கணபதி பதவி விலக வேண்டும் என முன்னாள் தலைவர் மற்றும் நிர்வாகிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். புதுச்சேரி பாஜகவில் உட்கட்சி பூசலால் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் எல்லைப்பிள்ளை சாவடியில் உள்ள பாரதிய ஜனதா கட்சி தலைமை அலுவலகத்திற்கு வந்த மாநில செயலாளர் ரத்னவேல் சட்டையை கழற்றிவிட்டு அங்கிருந்த பாரத மாதா சிலைக்கு முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். அப்போது மக்களவை தேர்தல் தோல்விக்கு பொறுப்பேற்று செல்வ கணபதி பதவி விலக வேண்டும் என்றும் அவரை மாற்றும் வரை சட்டை அணிய போவதில்லை என கூறினார். இதுகுறித்து தகவல் அறிந்த பாஜக முக்கிய தலைவர்கள் கட்சி அலுவலகத்திற்கு விரைந்து வந்து ரத்னவேலை சமாதானப்படுத்தினர். இதனால் கட்சி அலுவலகத்தில் பதட்டமான சூழல் நிலவியது. புதுச்சேரி முழுவதும் அதிரடி சோதனை மேற்கொண்ட போலீசார் 50 ரவுடிகளை கைது செய்ததுடன் பயங்கர ஆயுதங்களையும் பறிமுதல் செய்தனர். புதுச்சேரியில் ஆபரேஷன் திருசூல் என்ற பெயரில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நார சைத்தன்யா தலைமையில் புதுச்சேரி வடக்கு, கிழக்கு, மேற்கு, தெற்கு ஆகிய 4 பகுதிகளிலும் அந்தந்த சரக கண்காணிப்பாளர்களுடன் போலீசார் இன்று அதிகாலை முதல் ரவுடிகள் வசிக்கும் பகுதியில் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது ஊருக்குள் நுழைய தடை செய்யப்பட்ட ரவுடி மற்றும் பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்ட ரவுடிகள் யாரேனும் வீட்டில் தங்கி உள்ளனரா, கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் ஏதேனும் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதா, வீட்டில் வெடிகுண்டு, வீச்சருவால் போன்ற பயங்கர ஆயுதங்கள் ஏதேனும் உள்ளதா என்பவை குறித்து சோதனை நடைபெற்றது.
அது மட்டுமன்றி புதுச்சேரி முழுவதும் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் விற்பனை அதிகரித்துள்ள நிலையில் சிறப்பு அதிரடிப்படை மற்றும் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரும் இந்த சோதனையில் ஈடுபட்டனர். இந்த சோதனையில் கிழக்கு சரகத்தில் 17, மேற்கு சரகத்தில் 12, வடக்கு பகுதியில் 20, தெற்கு பகுதியில் 14 என ரவுடிகளை விசாரித்து வருகின்றனர். மேலும் இந்த சோதனையில் சில ரவுடிகளின் வீடுகளில் இருந்து கத்தி, அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி அருகே 3 வீடுகளில் கொள்ளையடித்துவிட்டு மூதாட்டியிடம் தங்கச்சங்கிலி பறித்து சென்ற மர்ம நபரை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி அருகே ஆப்பிரம்பட்டு கிராமம் உள்ளது. இங்கு 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் நேற்றிரவு யாரும் இல்லாத நேரத்தில் 3க்கும் மேற்பட்ட வீடுகளில் புகுந்த மர்ம நபர் அங்கிருந்த பொருட்கள் மற்றும் பணத்தை திருடிச் சென்றார். மேலும் அதே பகுதியில் வெளியே படுத்திருந்த மூதாட்டி கழுத்தில் இருந்த சுமார் 3 சவரன் தங்கச் சங்கிலியை பறித்துக் கொண்டு தப்பி ஓடினார். இது தொடர்பாக கோட்டக்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நெல்லித்தோப்பு தொகுதி பாஜக எம்எல்ஏ ரிச்சர்ட் ஜான்குமார் பிறந்தநாளை முன்னிட்டு முதல்வரின் பாராளுமன்ற செயலர் எம்எல்ஏ ஜான்குமார் முன்னிலையில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி பாஜக எம்எல்ஏ ரிச்சர்ட் ஜான்குமார் பிறந்தநாளை அவரது ஆதரவாளர்கள் மற்றும் பாஜகவினர் கொண்டாடி வருகின்றனர். அந்த வகையில் அவரது பிறந்தநாளை முன்னிட்டு காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் முன்பு ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக முதல்வரின் பாராளுமன்ற செயலர் எம்எல்ஏ ஜான்குமார் கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். தொழிலதிபர் விஜயராஜ் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காமராஜர் நகர் தொகுதி பாஜக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் விஷவாயுவால் பாதிக்கப்பட்ட பகுதியை ஆய்வு செய்த கவர்னர் ராதாகிருஷ்ணன் தவறு செய்த அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். புதுச்சேரியில் விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்த பகுதியில் கவர்னர் ராதாகிருஷ்ணன் இன்று ஆய்வு செய்தார். மேலும் உயிரிழந்த குடும்பத்தினருக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் ஆறுதல் தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாதுகாப்பு குறைபாடுகள் காரணமாகவே விஷவாயு பரவி 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இதற்கு காரணமான அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். சுத்திகரிப்பு நிலையத்தில் வீட்டு கழிவுகள் மட்டுமின்றி தொழிற்சாலை கழிவுகள் கலக்கப்பட்டு இருந்தால் சம்பந்தப்பட்ட தொழிற்சாலை மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். தேவைப்பட்டால் வெளி மாநிலத்தில் இருந்து நிபுணர் குழுவை வரவழைத்து இப்பகுதி முழுவதும் ஆய்வு செய்யப்படும் என்று அவர் தெரிவித்தார். மேலும் புதுச்சேரி முழுவதும் உள்ள சுத்திகரிப்பு மையங்களை ஆய்வு செய்து பாதுகாப்பு குறைபாடுகள் இருந்தால் அவை உடனுக்குடன் சரி செய்யப்படும் என்றும் பொதுமக்கள் அச்சப்பட வேண்டாம் என கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி மாநில வனத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமாருக்கு சொந்தமான இடத்தில் சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பல கோடி ரூபாய் மதிப்புள்ள 6.2 டன் சந்தன மர துகள்கள் மற்றும் சந்தன கட்டைகளை தமிழக வனத்துறை அதிகாரிகள் அதிரடியாக பறிமுதல் செய்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கேரளாவில் இருந்து சேலம் வழியாக தமிழகம் மற்றும் பிற மாநிலங்களுக்கு சந்தன கட்டைகள் கடத்தப்படுவதாக வனத்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து கடந்த 3ஆம் தேதி சேலத்தில் வனத்துறை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக வந்த ஒரு கண்டெய்னர் லாரியை நிறுத்தி சோதனை செய்த போது அதில் சந்தன கட்டைகள் கடத்தி வருவது தெரிய வந்தது. இதையடுத்து 1.50 டன் எடையுள்ள ரூபாய் 3 கோடி மதிப்பிலான சந்தன கட்டைகள் வனத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மேலும் இது தொடர்பாக கேரள மாநிலத்தை சேர்ந்த 6 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் புதுச்சேரி வில்லியனூர் அருகே உளவாய்க்கால் பகுதியில் புதுச்சேரி மாநில வனத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமாருக்கு சொந்தமான இடத்தில் இயங்கி வரும் வாசனை திரவியங்கள் தயாரிக்கும் நிறுவனத்திற்கு சந்தன கட்டைகள் கடத்தி கொண்டு செல்ல இருந்தது தெரியவந்தது. இந்த நிலையில் சேலம் உதவி வன பாதுகாவலர் செல்வகுமரன் தலைமையில் 10க்கும் மேற்பட்ட குழுவினர் இன்று புதுச்சேரி வில்லியனூர் அருகே உளவாய்க்கால் கிராமத்தில் உள்ள அந்த வாசனை திரவியம் தயாரிக்கும் நிறுவனத்தில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது 40 கிலோ எடை கொண்ட 156 பைகளில் 6.2 டன் சந்தன துகள்களும் 4 சந்தன கட்டைகளும் இருப்பது தெரியவந்தது. ஆனால் அதற்கான உரிய ஆவணங்களும் இல்லாமல் இருப்பதும் விசாரணையில் தெரியவந்தது. இதனையடுத்து சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சந்தன துகள்கள் மற்றும் சந்தன கட்டைகளை பறிமுதல் செய்த வனத்துறையினர் இது தொடர்பாக அந்த நிறுவனத்தாரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.